அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த 14 நாட்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, அது மட்டுமல்லாது காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு தற்போது பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன. வலுவாக சஞ்சரித்தாலும் கூட அதில் மிக வலிமை வாய்ந்த தனி உட்பட பல கிரகநிலைகள் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க சுக்கிரன். இது போன்ற கிரக நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய சாதகமற்ற ஒரு அமைப்பு சில நிகழ்வுகளை காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாற்றுவதற்கான சூழலும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே அடுத்த 14 நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்ப்பதற்கு முன்னதாக சாதகமான கிரக அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரக நிலைகள் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் நிச்சயமாக சஞ்சரிக்கின்றன என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு வலுவாக லாபஸ்தானமாகிய 11இல் சனி வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வையில் ரிஷபராசி அவரது பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் குருவின் அமைப்பு காரணமாக குருவினுடைய பகை வீடு என்பதால் சில சிக்கல்கள் ஏற்படலாம். ஆனால் அதே சமயம் அவருடைய சஞ்சார இடம் என்பது 2ஆம் இடம் அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் தனலாபத்தையும் அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக அமைவது நிச்சயமாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் தான். எனவேதான் தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மைகள் பொருளாதார ரீதியாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் அடுத்த 14 நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பாராத நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. தனஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையால் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். சுகஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகக்கூடிய யோகம் உண்டு. 6ஆம் இடத்தை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக தொழில் ரீதியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நல்ல பல காரியங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. பணவரவு அதிகமாக இருப்பதால் சற்று பஞ்சத்தனமாக இல்லாமல் தாராளமாக செலவு செய்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் சனி வீற்றிருக்கிறாருங்க. சனி திருக்கணிதத்தின்படி பாதிக்கு மேல் கடந்து விட்டார். இருப்பினும் பாதிக்கு மேல் கடந்தாலும் கூட பெரிய அளவிற்கு லாபஸ்தானத்துல பாதிப்பு இல்லை. விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க சனி. எனவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இடமாறுதல், புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு என பல்வேறு வகையில நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் புதிதாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் போது அவற்றில் வெற்றி நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் இருப்பினும் அவற்றை சமாளித்து உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் மற்றும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் தயக்கமில்லாமல் செயல்படுத்தலாம். ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் தொழில்துறைக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன. எனவே சற்று சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை தொழில்துறையில் மேற்கொள்ளலாம். லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சூழலும் புதிய ஒப்பந்தங்கள் உட்பட பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். கடன் வாங்குவதில் இருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. கலைத்துறை ரீதியாக சுக்கிரன் 2இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஆனால் 13ஆம் தேதிக்கு பிறகு 3ற்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரன் 3ற்கு செல்வது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்ப
சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் 13 வரை ஆட்சி பலம் பெற்று வலுவாக வெற்றிருப்பதால் எதிர்பார்த்தபடி ஏற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. உங்களது தனித்திறமை, நாட்டியம், இசையமைப்பது, நடிப்பது என எதுவாக இருந்தாலும் சினிமா துறையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு வலுவான ஆற்றல் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் சற்று கடினமாக முடிவெடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். வித்யாகாரகரான புதன் 9ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியில் 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பல சிக்கல் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு விரயத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. விரய செலவுகள் அதீதமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக விரய செலவுகள்ல காத்திருக்கும் அதிர்ச்சியாக உங்களுக்கு விரய செலவு என்று தெரிந்தும் அவற்றை தடுக்க முடியாமல் பல விரய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலை ராகு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பதால் அவ்வப்போது தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே இந்த தருணத்தில் புதிதாக ஏதேனும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது ஆவணங்களை முறையாக பாருங்கள். இல்லை என்றால் அதில் சில வில்லங்க இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. கால்நடை வளர்ப்பிலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. சூரியன் பெரும்பாலும் 2ஆம் இடத்தில் வலம் வருகிறார். குடும்பஸ்தானத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிக்கலாம். குடும்ப ரீதியாக முடிவெடுக்க முடியாமல் மற்ற குழப்பத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருந்த நிகழ்வுகள் கூட மகிழ்ச்சியாக மாறுவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 2ல் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் வலுப்பெறுவதால் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. காத்திருக்கும் அதிர்ச்சியாக சாதகமற்ற நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பாக அமைவது நிச்சயமாக ராகு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி கிடைக்கும்.